நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். You know life's a gamble, it ain't nothing but a game. If you get it nowhere, uh-oh, it's a shame. You know life's a gamble, it ain't nothing but a game. It's a shame. Senjada yenga group, okay. Anjara katti idu romba touchy. Bang thing, you gotta keep doing your thing. Oh my God, put it on booster, yeah. Oh, finally you gotta let yourself go by the beat. அப்படி என்ன பத்தி ஒரு ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்டுங்க. கார்த்திக் நல்ல பையா, director nalla paya, my costume design super good, producer also good, biryani super hit. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹன்சிகா அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரேம்ஜி இருக்கான். பிரேம்ஜி கேரக்டர் வந்து கார்த்தியோட சின்ன வயசு கிளாஸ்மேட்டு, ஒரே இடத்துல படிச்சிருப்பாங்க, ஒரே காலேஜ், ஒரே இடத்துல வேலை செய்வாங்க. அந்த 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 ஃபன் நல்லாயிருக்கும், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஃபன். பிரேம்ஜி வந்து சீனுக்கு நடிக்கிறத விட ப்ளூப்பர்ஸ்க்கு நடிக்கிறது தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் படத்தில் டோட்டல் ஃபுட்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூப்பர்ஸ் ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அப்படியே அலர்ட்டாக இருப்பார். எந்த நேரத்தில் வந்து அந்த ப்ளூப்பராக வந்து அதை மாற்றலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் விட்டுட்டா போதும், இவர் சேஷனில் தான் நின்றுட்டு இருப்பார். கரெக்டாக திரும்பி வந்து பின்னாடி கேமராவுக்கு வந்து ஃபேஸை காமிச்சுப்பார். அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமான ஒரு நடிகர் பிரேம்ஜி. கார்த்திக் நல்ல பையா, director nalla paya, my costume design super good, producer also good, biryani super hit. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல, எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். this man wants to come in every making. இப்போ நைட்டு மணி 12 மேலே ஆகுது. நைட் ஷூட்டில் சாங், நைட் எஃபெக்டில் சாங் எடுத்துகிட்டு இருக்கோம். பிரியாணி படத்தோட சாங்கு பே ஆஃப் பெங்கால் சாங் பேர். நான் அந்த சாங் எடுத்துகிட்டு இருக்கோம். ஹன்சிகா வந்திருக்காங்க. So what do you think about this? சாங் ரொம்ப நல்லா வந்துக்கு. கிளாப்ஸ் தேட்ல கிளாப்ஸ் எல்லாம். நடு ராத்திரில பாட்டு எடுத்துட்டு இருக்கோம், மழை வர போதுன்னு பயந்துட்டு இருந்தா இங்க கூத்தரிச்சிட்டு இருக்கு. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். So shooting but nothing making for fans, basically Twitter, Facebook. No fans, he was only girlfriends, that's it. சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. நான் இந்த ஷார்ட் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன். பாம்பேலேருந்து நிறைய டான்ஸஸ்லாம் வந்துருக்காங்க. ஒரு 20-25 பேர் வந்துருக்காங்க. எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட தனித்தனியாக போய் நான் வந்து பேசுவோம். எல்கேஜிலேருந்து ஒன்றா படித்த பசங்க 2 பேர், அவங்க 2 பேர் திக் ஃப்ரெண்ட்ஸு. அவனை பற்றி இவனுக்கு தெரியும், இவனை பற்றி அவனுக்கு தெரியும். அதில் முக்கியமாக வந்து பிரேம்ஜி என்னை நம்பவே மாட்டாப்புல, நீ எப்படி தானே எனக்கு கவுத்துருடான்னு சொல்லி தெளிவாக இருப்பாப்புல. ஸோ அது அந்த சீன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாண்டிங் எப்பவுமே வெங்கட் பிரபு படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப அழகாக காமிப்பார். அது இந்த படத்தையும் நீட்டாக வந்திருக்கு. அதுவும் நிறையா சீன்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. 2 பேரையும் கீழே முட்டிலாம் போட்டு உட்கார வச்சு யார் பண்ணது, நைட்டு யார் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன் ஒன்று போயிட்டுருக்கோம். அப்போ வந்து ஒரு போலீஸ் வந்து இவரை நம்ம கார்த்தி வந்து அடிப்பார், சொல்டா அப்படின்னு சொல்லி. அப்போ பக்கத்தில் வந்து இவர் சொல்லுவார், அவர் அடிக்காதீங்க சார், அவர் தான் அந்த படத்து ஹீரோ. இதெல்லாம் வந்து அவர் முதல்ல பிளான் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இது சொன்ன உடனே இப்படி ஒன்று சொல்லி ஒரு ப்ளூப்பர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக எங்கள் அண்ணன் படம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எண்டு படம் முடிஞ்சு எண்டில் வந்து அந்த சாங் ரீமிக்ஸோ அந்த சாங் தீம் சாங்கோ வச்சு வந்து ப்ளூப்பர்ஸ் போடுவோம். சைடில் வந்து அந்த படத்தில் பண்ண மிஸ்டேக்ஸு, ஷார்ட்ஸில் பண்ண மிஸ்டேக்கு. அது ஆக்சுவலாக வந்து சென்னை 28 போது எனக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரு வருதுங்கிறதே எனக்கு தெரியாது. அது படம் முடிஞ்சு அதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு அப்போது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணது தான். அதுலேருந்து எவ்ரி ஃபிலிமுக்கு ப்ளூப்பர்ஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் மெயினாக வந்து
பிரியாணியில் நான் வந்து ப்ளூபர்ஸ்க்காக ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டேன். அதாவது ப்ளூபர்ஸ்க்காகவே நடித்தேன் நான் நிறையா. இப்போ வந்து அந்த டீசரில் ஒரு ஷாட் போடுவாங்க கடைசியில், போலீஸ் நாகேந்திரன் வந்து கார்த்திக் அடிக்க வரும்போது, சார் இவர் அடிக்காதீங்க சார், இவர் தான் இந்த படத்து ஹீரோ அப்படின்னு வந்து ஆக்சுவலாக டைலாக் வந்து, சார் இவர் அடிக்காதீங்க சார், இவர் உண்மையை தான் சார் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் வரும். பட் யாருக்கும் தெரியாமல் நைஸாக இது என் டைட்டில்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இவர் அடிக்காதீங்க, இவர் தான் இந்த படத்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரித்து ஜாலியாக போச்சு. அதை வந்து டீசரில் வேறு போட்டிருந்தாங்க. கார்த்தி சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு இஸ் நாட் விமனைசர், பட் இஸ் குட் வித் விமென். ஒரு ப்ளே பாய்ங்கிற மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல ஹில் ஃப்ளர்ட் வெரி வெல், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதாவது வந்து ஈஸியாக பெண்களுக்கெல்லாம் அந்த அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி இருக்கிற ஒரு கேரக்டரில் தான் போர்ட்ரே பண்ணியிருக்கோம் கார்த்தி சார். என்னோடய கேரக்டர் பேர் சுகன். வந்து வெங்கட்பிரபு சார் சொன்னது வந்து ஒரு ஜாலியான ஆள், எல்லாருக்குமே ஈஸியாக பிடிச்சி போகிற ஒரு கேரக்டர். முக்கியமாக பொண்ணுங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு கேசனோவா, ஒரு ஃப்ளர்ட்டிங்காக எப்போவுமே இருக்கிற ஒரு பையன், ஆனால் ஈஸியாக எல்லாருக்கும் பிடிச்சி போகிற ஒரு பையன். அண்ட் அவன் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். வந்து இப்போ நான்மகனில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான், நல்லவனாகவே இருப்பான் எல்லா இடத்துலையுமே. ஆனால் இவன் கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டான ஆள். ஸோ அவன் ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுவான், என்ன எப்படி மாறும், அதே மாதிரி அவன் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது பெண்களுக்கெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னே வந்து அந்த லுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். அதுக்கு வாஸ்கி பாஸ்கர் என்னோடய ஸ்டைலிஸ்ட், அவங்க டிசைனர் தான் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க. நிறைய ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றணும், மீசையை ட்ரிம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னோட பெர்ஃபார்மன்ஸாக எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அவரோட சீன்ஸில் வந்து நடிக்கணுங்கிற அவசியமே இருக்காது, அவ்வளோ கேஷுவலான சீன்ஸாக இருக்கும். அந்த சேஞ்ச் ஓவர்ஸும் அழகாக இருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு சீன் போகிறதே நமக்கு தெரியாது. ஸோ அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, ரொம்ப இயல்பாக ஜாலியாக ஃபன்னாக பண்ணோம் அந்த படம். பிரியாணி ஓப்பனிங் சாங், இவனோட 100th ஆல்பம். இந்த சாங் எல்லோரும் ஃபஸ்ட் இந்த சாங் தான் கேட்க போகிறாங்க. இட்ஸ் ராக்கிங் சாங். எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸு. முக்கியமாக ஃபஸ்ட் என்னோடய லுக் பற்றி நான் சொல்லிடுறேன், இல்லைனா டிசைனர் அடிப்பாங்க. வாசுகியோடைய காஸ்டியூம்ஸ் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தது. கடைசி நேரத்தில் வந்து டைரக்டர் பார்த்து என் ஹேர் ஸ்டைலை மாற்றி, என் கண்ணாடி மாற்றி அப்படியே அழகாக காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் சோவி மாஸ்டரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். மெயினாக வந்து இந்த சாங் வந்து திரும்ப எல்லோரும் ரீப்ளே பண்ணி கேட்டுகிட்டே இருக்கோம். 4 நாளாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. மழை பயங்கரமாக கொட்ட போதுன்னாங்க, ஆண்டவன் பண்ணிட்டு இது வரைக்கும் மழை வரல, சாங் நல்லா போயிட்டுருக்கு. வி ஹேவிங் பன். ப்ரொடியூசர் கூட நிறைய செலவு பண்ணியிருக்காரு, சொல்கிறார் சைடில் இருந்து. பட் சூப்பர் சாங், ஃபன் சாங். இதை விட யங்காக எங்கள் டைரக்டர் மாதிரி யாரும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்ட்ரஸ் வந்து ஆக்ட்ரஸ் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, நான் சொல்லியே ஆகணும். அதுவும் வந்து ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் எடுத்தாங்க, ஒரு 1000 ஃப்ரேம்ஸ், சூப்பராக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் பயங்கரமாக எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி வந்து லெக் பீஸ் யார் அப்படிங்கிறது தான். ஸோ லெக் பீஸ் யார் அப்படிங்கிறதுக்கு வந்து மேண்டியே சொல்லிடுச்சு. மேண்டி தாக்கர்னு புது பொண்ணு, ஒரு பஞ்சாபில் வந்து ஹீரோயினாக இருக்காங்க. அவங்கள வந்து இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலில் வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். தமிழ்லேருந்து கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். தமிழ்லாம் அவங்க கேட்டதே இல்லையா, தமிழ்லேருந்து நம்மளை நடிக்க கூப்பிட்றாங்க உடனே சரி இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குன்ட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து பயந்துட்டாங்க அந்த கேரக்டர் கேட்டுட்டு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு மிஸ்ட்ரீஸான கேரக்டர், ஒரு செடக்ட்ரஸ் மாதிரி இருக்கிற கேரக்டர். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு புதிர் இருந்துகிட்டே இருக்கும். ஓட்டி பார்க்கலாமே. ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நல்ல ஆக்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அண்டு அவங்களோட சேஞ்ச் ஓவர் அதுக்கப்புறமா மாறும், செகண்ட் ஹாஃபில் மாறுவாங்க. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக நடித்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தமிழே தெரியாது, இந்த ஊரே தெரியாது, வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நடிச்சுட்டு போனாங்க. ஸோ எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் படத்தில், சென்ட்ரல் கேரக்டர். அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மங்காத்தா முடிச்சதுக்கப்புறமா வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வெங்கட் பிரபு கூப்பிட்டு எங்கள் எல்லாரையும் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணார். ஸ்டோரி நரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை எனக்கு. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை, எப்ப பார்த்தாலும் விளையாடுத்தான். இது உலக நடிப்புடா சாமி. ப்ரொடியூசர் நிறைய செலவு பண்ணியிருக்காரா சொல்ல சொல்றாரு. இதை விட யங்கா எங்க டைரக்டர் மாதிரி யாரும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. பெரிய விஷயம் எங்களுக்கு என்னென்னா வந்து இந்த படத்தோட ஹைலைட்டே என்னென்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய 100வது படம். ஸோ அதில் ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அதாவது யுவனுடைய 100வது படத்தில் எங்கள் அண்ணன் டைரக்ஷன் ப்ளஸ் அதில் நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம். யுவனோட 100th ஃபிலிம் அப்படிங்கிறது எங்களுக்குலாம் பயங்கர ஹாப்பியான விஷயம். அது எனக்கு ஃபஸ்ட் படத்தில் யுவன் பண்ணியிருக்காரு. யுவனோட 100வது படத்தில் நான் நடிக்கிறேங்கிறது எனக்கு பயங்கர ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கேற்ற மாதிரி யுவன் அவ்வளோ பயமுறுத்திருவாங்க. என்ன பிரதர் இவ்வளோதானா, ஐயோ 100வது படம் ஐயோ ஏங்க டென்ஷன் பண்ணுறீங்கன்ட்டே இருப்பார். பட் ஒவ்வொரு சாங்கும் வேறு ஸ்டைலில் ட்ரை பண்ணார். ஒரு லவ் சாங் கூட யூஸ்வலான சாங்காக போயிட வேணான்னு சொல்லிட்டு ப்ராட்வே ஸ்டைலில் ஒரு சாங் ட்ரை பண்ணோம். அது மாதிரி ஓப்பனிங் சாங் வந்து ஒரு ஹிப்ஹாப் ஸ்டைலில் ஒரு சாங், அது மாதிரி நான் ஆடினதே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ஷோபி மாஸ்டர் வந்து ஆட வச்சிருக்காரு. யுவன் 100 அப்படின்ற ஒரு டேக் லைனோட இந்த படம் வருது. ஸோ அதனால் யுவனை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணோம். யுவன் 100க்கு இன்னும் பெட்டராக இருக்கணும் சாங்ஸ் அது இதுன்னு சொல்லி அவன் வந்து புது சவுண்ட்ஸ். ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து யுவன் 100 வந்து நான் ஒரு மியூசிக்கலாக என்னால் பண்ண முடியல. கண்டிப்பாக ஒரு ரொமான்டிக் ஃபில்மாக பண்ணியிருந்தோன்னா வந்து நிறைய சாங்ஸு நல்ல ஒரு எல்லாருக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் பண்ணியிருக்கலாம். நல்ல மெலடிஸு லவ் சாங்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மையில் இது வேறு மாதிரி ஒரு கதையாக போயிடுச்சு. அதனால் வந்து அது ஒன்று தான் எனக்கு வருத்தம். இவனோட 100 வந்து எனக்கு மியூசிக்கலாக எனக்கு எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் வருத்தம். பட் இருந்தாலும் அந்த ஸ்கோப்பில் அந்த கொடுத்த சின்ன இதில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இவன் பண்ணியிருக்காப்புல. மதன் கார்கி ஒரு சாங் எழுதியிருக்காரு ஃபஸ்ட் டைம். அதாவது அவங்க பெரியப்பா இசைஞானி வைரமுத்துலாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது அதே மாதிரி ரிப்பீட்டிங் யுவன் மதன் கார்கி அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. பிரியாணியில் தான் சேர்ந்துருக்காங்க. அது யுவன் 100ல் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ யுவன் 100ங்கிறதுனால நிறைய விஷயங்கள் சேர்க்கணும், நிறையா ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து அந்த பாம் பெண்ணே இந்த சாங் வந்து மதன் கார்கி எழுதினாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இளையராஜா அவங்க வாரிசும் வைரமுத்து வாரிசும் வந்து பிரியாணியில் தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அவர் வந்து அந்த 5 மியூசிக் டைரக்டர்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த சாங் எதிர்த்து நெல் 6வது மியூசிக் டைரக்டராக எங்கள் அப்பா தான் அந்த பாட்டு எழுதினார். ஸோ அந்த சாங் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து எல்லோரும் கேட்ட உடனே வந்து பாடினாங்க. ஜிவி, இமான், தமன், விஜய் ஆண்டனி எல்லாருக்குமே வந்து இந்த சமயத்தில் ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன் நான். ஒவ்வொரு சாங்கும் வேறு ஸ்டைலில் வேறு மூடில் இருக்கணும், வேறு சவுண்டிங்கே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். கடைசியாக 5 கம்போசர்ஸ் சேர்ந்து பாடின பாட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் உடனே வந்து பாடினாங்க. இந்த படத்தில் வந்து ஸ்டோரிக்காக எவ்வளோ உழைக்கிறோமோ அந்தளவுக்கு ப்ளூபர்ஸ்க்காகவும் பிரேம்ஜியும் வெங்கட்பிரபுவும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த ஷாட்லையும் எப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஒரு பயங்கரமான சீனாக இருக்கும். திடீர்னு பிரேம்ஜி உள்ள வந்து பிரதர் நல்லா நடிக்கிறீங்க பிரதர் அவார்டு கொடுத்துருவாங்க. அவர் ஏன் பண்ணிருக்கோம் கேமரா ஓடிட்டுருக்கு அதுக்கு தான் அப்படிம்பாங்க. ஸோ அது பக்காவாக பிளான் பண்ணிவிடுவாங்க.
அதுலேயும் புதுசாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்தால் அவங்கள வச்சு வாங்குன்னு வாங்கி வாரி விட்டுறதே கிடையாது. இதில் வந்து அதுக்கு ஒரு தனி ஸ்கிரிப்டாக இருக்கும். அதில் வந்து எல்லாரும் ஆர்டிஸ்ட் மாறிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு நாள் வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை வர வேண்டிய வேலை வரும், என்ன வர்றதுக்கு ஒரு 4 ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து தனியாக ஒரு டீம் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த ப்ளூபர்ஸ்க்காக. அது ஒரு ஃபன்னாகவே தனியாக படம் நடிக்கும் போது போயிட்டுருக்கோம். ஒரு நாள் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், பக்கத்து செட்டில் வந்து பிரேம்ஜி ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் சாரி என் டேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்ஜி போனப்போ, எங்கள் அண்ணன் படத்துல தான் டேட்டை ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்களே, விடவே மாட்டாங்களே. சாரி அண்ணன் தான் அங்கே டேட் கொடுத்தாரு, அது அவரோட பிரச்சனை, நான் அடுத்த படத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஏன்னா ஃபைட்டு போயிட்டுருக்கு, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. நீங்கள் அவராக சண்டை போட போகிறாரு, நீங்கள் சண்டை போடுங்க அவன் வந்துடுவான்னு சொன்னாங்க. போனால் 2 hours 3 hours ஆளே வரல, லேட் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் அன்றைக்கி ஷூட் முடிக்கணும். பிரேம்ஜி வந்துட்டாருங்க, ரெடி ஆக்ஷன்றாங்க. நான் ஷூட் பண்ணி நான் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு திரும்பி பார்க்குறேன், பார்த்தா சேட்டை படத்தில் இருந்து ஃபுல்லாக அந்த கர்லிங் விக்கு மஞ்சள் கலர் கோட்டு போட்டு நினைக்கிறேன். யோ என்னையா அநியாயம் பண்ணுறீங்க, நம்ம அவ்வளோ சீரியஸாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்க பார்த்தா ஃபுல் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ எனக்கு பார்த்தா நக்கலாக இருக்குல்ல. பட் அது செம ஃபன்னாக இருக்கும், அன்எக்ஸ்பெக்டடாக வந்துகிட்டே இருக்கும் செட்டில். சென்னை 28 ஆரம்பிச்சது ப்ளூபர்ஸ் போடுறது. சென்னை 28, சரோஜா, கோவா, மங்காத்தா எல்லாத்துலேயுமே போட்டேன். மங்காத்தாலெலாம் வந்து அந்த மாதிரி அஜித் சார்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க யாருமே வெளியில். அந்த மாதிரி அஜித் சாரோட ஃபன்லாம் இருந்துச்சு. அஜித் சார் வந்து அர்ஜுன் சாரை கலாய்ச்சதெல்லாம் வந்து அவர் ஆக்ஷன் அடினோடனே இப்போ அந்த இதில் அந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும் போது பின்னாடிலாம் போய் கலாட்டா பண்ணுவார். அந்த மாதிரிலாம் யாருமே அஜித் சாரை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது இந்த ஸோ என்னோடய படத்தில் வந்து ப்ளூபர்ஸ் இருக்கும். அதனால் வந்து நிறையா விஷயங்கள் மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த பிரேம்ஜி இருக்கும்போது வந்து பிரேம்ஜி வேணுன்ட்டே வந்து ப்ளூபர்ஸ்க்காகவே வந்து உண்மையிலேயே வந்து நடிப்பான். தப்பு பண்ணுற மாதிரி, கலாட்டா பண்ணுற மாதிரி, அதெல்லாம் வந்து என்டைட்டிஸில் போடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பண்ணுவான். அதில் நிறையா சூப்பராக நிறைய விஷயங்கள் மாட்டுச்சு. அந்த என்ன இவன் ப்ளூபர்ஸ்க்காக நடிக்கிறேன்னு சொல்லி ராம்கி சாருக்கு தெரியாது. ராம்கி சார் எப்படி பார்க்குறாரு, என்னடா இவன் இப்படி நடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. அதெல்லாம் வந்து ப்ளூபர்ஸில் செம்மையாக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள். ஹன்சிகா பேசிட்டு இருக்கும்போது நான் வேணுட்டே கார்த்திகை உள்ளே போய் கலாய்க்க சொல்லுவேன். நைஸாக போய் கார்த்திகை என்ன பேசுகிறேன் எல்லாம் சொல்லி பயங்கரமாக கலாய்ப்பார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். சேட்டை ஷூட்டிங் பக்கத்தில் போயிட்டு இருந்தது பிரேம்ஜிக்கு, அந்த அந்த நீதானே வஸ்தி பொண்ணு சாங்கு. ஸோ அந்த சமயம் பக்கத்து ஃப்ளோர்லேயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டுருந்தோம் அந்த ஆக்ஷன் பிளாக். இங்கே ஆக்சுவலி வந்து காலையில் இங்கே ஷூட் பண்ணிவிட்டு உடனே அவன் அங்கே போயிட்டு அங்கே அந்த சாங் நடிச்சிட்டு இருந்தான். ஸோ பிரேக்கில் வந்து இங்கே வந்துடுவான் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இங்கே வந்தபோது வந்து ஒரு 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 ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து வேணுன்ட்டே பிரேம்ஜி அந்த சேட்டை காஸ்டியூம்லேயே உள்ள அமிச்சிட்டான். அது செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய ஆனால் ஒரிஜினல் ப்ளூபர்ஸும் இருக்குது, ஒரிஜினலான விஷயங்களும் இருக்குது. அது கொஞ்சம் காமெடி பண்ணதுக்கெலாம் பிளான் பண்ணதும் இருக்குது. இப்போ ப்ளூபர்ஸ் நடிக்கிறதுக்குன்னு ஆர்டிஸ்ட்லாம் கொண்டு வருவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யோ நீ இந்த சீனில் ஒர்க் பண்ணியா, நீ அடுத்த சீனுக்கு ப்ளூபர்ஸ்க்கு போயிட்டியான்னு பிரேம்ஜி இழுத்துக்கிட்டே இருப்பேன். பட் அது விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஹன்சிகா வந்து ஒரு ஷார்ட் நடிச்சிட்டே இருந்தாங்க. அப்படி வந்து சீரியஸாக வந்து பேசணும். ஆல்ரெடி டயலாக் ஃபுல்லாக வந்து அவங்க கேட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட் மேலே டயலாகை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் கட் சொல்லவே இல்லை. என்ன படம்னு தெரியாமல் பயங்கரமாக சமாளித்தாங்க. டப்புன்னு நான் உள்ளே போய் இந்த ஆஸ்கார் கோஸ் டு யூ அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. ஹன்சிகா வந்து அது சொன்னோன்னே ஒரு செகண்ட் கடுப்பாகி, நான் நினச்சேன் நீ சைடாக வந்து நிற்கும் போதே நினச்சேன் அப்படின்னாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் அங்கே கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சீன் எமோஷ்னல் சீனு, அக்காவுக்கு ஏதோ ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ டென்ஷனில் நான் பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்படி ஃபுல் டென்ஷனில் இருக்கும்போது வெங்கட் பிரபு வந்து கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போகிறார். என்னங்க பண்ணுறீங்க, ஷார்ட் முடிஞ்சிடுச்சு, ஃபிலிம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சும்மா ஜாலி பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ போங்க. ஸோ இது போயிட்டே இருக்கும் படத்தில். சாங் அப்படின்னோடனே நமக்கு எல்லாம் வந்து முதல்ல ஞாபகம் வர ஒரே ஒருத்தர் நம்ம சாம் ஆண்டர்சன் அவர்கள் தான். சக்தி சக்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசுறா சக்தி. சாம் ஆண்டர்சன் வந்து இந்த பாட்டில் பயங்கரமாக ஆடிருக்காரு. நிறைய பேர் அவர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி, அவருக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியாது, அவர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு. ஆனால் உண்மையிலேயே இந்த பாட்டில் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடிருக்காரு. இன்னும் அவரோட சோலோ பர்ஃபார்மன்ஸ்லாம் வெயிட்டிங். சார் ஆக்சுவலி செம்ம ஜாலியான டைப் தான். அது வந்து அவர் பண்ணுற ரோல்ஸ்னால அவர் ரொம்ப சீரியஸான கேரக்டருங்கிற மாதிரி தெரியுது வெளியில் எல்லாருக்கும். ஆனால் சார் செம்ம ஜாலி, செம்ம கலாய்ப்பார். ஸோ நான் சார் வந்து இதில் அது கிளைமேக்ஸ் ஒரு எபிசோட் இருக்குது. அந்த எபிசோடில் வந்து அது சொன்னால் நல்லா இருக்காது, அது நீங்கள் பார்க்கணும். நாதர் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு கேரக்டர், ஒரு புணமாக நடிச்சிருக்கேன். படம் ஃபுல்லாக வந்து அப்படியே சீரியஸான எக்ஸ்பிரஷனை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். சார் எப்படி சார் இருக்காங்க, ஏன் பண்ணுறீங்க, அப்படி பயங்கரமாக அந்த ஒரு கேரக்டர் எப்படி இருக்குமோ, அந்த புணமாக எப்படி இருக்குமோ அதை அப்படி
பக்கா ஒரு எக்ஸ்பிரஷன் படம் ஃபுல்லாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு செம ட்விஸ்ட் வச்சாங்க. அதில் வந்து பிரேம்ஜி மாதிரி டைலாக்லாம் பேச வச்சுருந்தோம் நாகேஷ் சார். அதில் வந்து அவர் எவ்வளோ பண்ணுறோம் இது பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். சொன்னோடனே நைஸாக பிரேம்ஜி உள்ளே போயிட்டு என்ன கொடுமை சார் இது அப்படின்னு சொல்லி நாகேஷ் சார் கிட்ட சொல்ல அவரால் சிரிப்பு தாங்கவே முடியல. செம்ம ஜாலியாக இருந்துச்சு நாகேஷ் சாரோட ஒர்க் பண்ணுறதுலாம் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபன். இந்த மாதிரி நிறையா இருக்கும், நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் படத்தில். நிறைய மிஸ்டேக்ஸ் தான் இருந்துச்சு. இந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து படமாக போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த படத்து ஹீரோ பிரியாணி சூப்பர் ஹிட். ராம்கி சார் ரொம்ப நாளுக்கு அப்புறமா திரும்பவும் நடிக்க வராரு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ராம்கி சார் வந்து இங்கே மலேசியா போயிட்டாருன்னு சொன்னாங்க, சிங்கப்பூர் போயிட்டாருன்னு சொன்னாங்க, இங்கே தான் இருக்காரா சார்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சார் கரெக்டாக அப்போ தான் வந்து நிறையா படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நிறையா சீரியல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு வெளிநாட்டில் போய். அதுக்கப்புறம் திரும்ப நடிக்கலான்னு இப்போ தான் வந்துருந்துருக்காரு. கரெக்டாக போய் எங்கள் சார் பிடிச்சிட்டு வந்துட்டார். அவருக்கும் பயங்கர சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்னு அவரை பார்த்துருக்கோம். இப்போவும் அப்படியே இருக்காரு. சார் இந்த முடி மாறவே இல்லை சார், எங்களுக்கெல்லாம் கொட்டுது உங்களுக்குலாம் கொட்டாதா சார்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ சாமிங், அவ்வளோ யங்காக இன்னும் அப்படியே இருக்கார். ரொம்ப சந்தோஷம் ராம்கி சாரை திரும்ப வந்து நான் ஒரு ரீஇன்ட்ரடியூஸ் நினைக்கிறேன். ஐ மீன் இஸ் டேக்கன் அ பிக் பிரேக். அதுக்கப்புறமா வந்து பார்க்குறது அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் அதே தான் இருக்குது. ராம்கி சார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில். ஸோ அதனால் இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித். ரொம்ப நிறையா அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. நிறையா இப்படி பண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அவருக்கு என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இட் இஸ் வெரி நைஸ். அப்படியே இருக்கார். அதே ஹேர் ஸ்டைல், அவ்வளோ முடி. நான் அவர் கூட உட்காரும்போது நான் வயசான மாதிரி தெரிறேன். ராம்கி சாரோட ஒர்க் பண்ண தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் பார்த்து அவரோட ஃபேனு, அவரோட சின்ன வயசில் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு ஹீரோ. அவரோட இப்போது நடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் படம் வந்து டப்பிங்லாம் பார்த்துட்டு எனக்கு எஸ்எம்எஸ்லாம் பண்ணார். இந்த மாதிரி உன்னோட சீன்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இந்த படத்துக்கு அப்புறம் நீ பெரிய ரேஞ்ச் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்ன போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நான் அட்மையர் பண்ண ஹீரோ என்னை வந்து விஷஸ் சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த படத்தை அவர் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரை சுற்றி ஒரு மிஸ்ட்ரி இருந்துகிட்டே இருக்கும். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம், என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது அவரை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தேவை அந்த கேரக்டருக்குன்னு யோசிக்கும் போது கரெக்டாக ராம்கி சார் கிடைச்சார். அந்த படத்து ஹீரோ பிரியாணி சூப்பர் ஹிட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். You know life's a gamble, it ain't nothing but a game. If you get it nowhere, uh-oh, it's a shame. You know life's a gamble, it ain't nothing but a game. It's a shame. செஞ்சது எங்க ட்ரிப்பு, okay? அஞ்சரை கட்டி இது ரொம்ப டாச்சே. Bang, bang, you gotta keep doing your thing, bang. Oh my God, put it on booster, yeah. Oh, finally you gotta let yourself go by the beat. அப்படி என்ன பற்றி ஒரு யாராவது சொன்னாங்கன்னா கேட்டுங்க. கார்த்திக் நல்ல பையா. Director nalla paya. My costume design is super good. Producer also good. Biryani super hit.
ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே வந்து இதில் கொஞ்சம் நிறைய ஃபார்மல்ஸ் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒரு இடத்துல அப்படின்ற போது நிறைய ஃபார்மல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து நிறைய ஜாஸி க்ளோத்ஸ், நல்ல ஃபன் க்ளோத்ஸ், நிறைய இடத்துல ட்ரெண்டியான க்ளோத்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படத்தில். கார்த்தி சாரை வந்து எல்லாருக்குமே they will all like him very much. செகண்ட் ஹாஃபில் த்ரில்லராக மாறும்போது ஒரு இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுவுமே வந்து ஹீரோயிக்காக இருக்காது. அந்த பையன் அவன் ஒரு கோவத்தில் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற அந்த மூடு தான் டீல் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து வெங்கட் பிரபு வந்து சென்னை அப்படிங்கிற விஷயத்த கூலாக காட்டுவார். சென்னை வந்து பசங்க ஒரு லைஃப் ஸ்டைலே வந்து ஜாலியாக இருக்கானுங்கடா அவனுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகாக காட்டுவார். அது இதில் நல்லா வந்திருக்கு. சினி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பிரியாணி டீசர் வந்தோடனே நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன், எல்லா ஸ்டார்ஸுக்கும். எல்லாம் பார்த்துட்டு வெரி நைஸ். தளபதிக்கு அனுப்பிச்சும் போது, இளைய தளபதிக்கு அனுப்பிச்சும் போது அவர் வந்து டீசர் அனுப்பிச்சிட்டு அவர் பார்த்துட்டு வெரி நைஸ் டீசர் பிரேம், ஆல் தி பெஸ்ட், வெயிட்டிங் ஃபார் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்ளை பண்ணார். ரொம்ப ஹாப்பி. பெரிய ஆளுங்கள்லாம் வந்து நல்லா இருக்குது சொல்லி ரிப்ளை பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரியாணி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். அந்த ஆக்ஷன் ஃபிலிமில் வந்து கார்த்திக் எதுவுமே நடக்கலை. ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு போயிடுவார். லவ் பண்ணணும் வாலிநாள் அழகுராஜாவில் ஒரு ஸ்டூல் மேலே கால் வச்சு அப்படி ஏறணும். அப்படி ஏறணும்னா டபக்குன்னு காலில் வந்து கால் இதுவாகி போயிடுச்சு அவருக்கு. அதான் சொல்லுவேன், என்ன பாஸ் நீங்கள் இப்போ ஆக்ஷன்லாம் வந்து அப்படி கலக்குறீங்க, இது பண்ணுறீங்க, கடைசியில் ஒரு லவ் சீனில் போய் கால் நாடிவிட்டு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணியோட டீசரில் பெரிய ஹைலைட்டாக இருந்தது, சார் அவரையா சார் அடிக்கிறீங்க, அவர் தான் சார் அந்த படத்தோட ஹீரோ அப்படிங்கிற டைலாக் வந்து பயங்கரமாக கேட்ச் ஆச்சு. அது ஆக்சுவலி பிரேம்ஜி வந்து யதார்த்தமாக போட்ட டைலாக். அது அந்த இன்ட்ராகேஷன் நடந்துகிட்ருக்கும், என்ன பயங்கரமாக கேள்வி கேட்டுட்ருப்பாங்க. திடீர்னு சொன்னார், நானும் வந்து இந்த மாதிரி ஒரு டைலாகே இல்லையே, என்ன நடக்குது வெங்கட் பிரபு படத்தில் இந்த வேணால் வரலாமே, சொல்ல முடியாது, என்ன வேணால் டைலாக் வரும். நானும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி சீரியஸாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் முடியாமல் சிரிச்சிட்டேன். அதான் அது உங்களுக்காக போட்ட டைலாக் தான் சார். நான் அப்புறமா சொன்னாங்க, இன்ஸ்பெக்டர் அடித்த உடனே வந்து சார் அவர் அடிக்கிறீங்க சார், அவர் தான் நம்ம படத்து ஹீரோ. அது நாங்கள் யாருமே சொல்லித்தரல. அது பிரேம்ஜியாக வந்து திடீர்னு சொல்லிட்டான். சொன்னோடனே வந்து நிஜமாக ஃபுல் யூனிட்டே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சு. கார்த்தி யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த இதுக்கு. ஸோ அது வந்து ஆன் த ஸ்பாட் அது பிளான் பண்ணோன்னா என்னங்கிறது தெரியல, டக்குன்னு வந்துருச்சு. வெங்கட் பிரபு சார் படத்தில் என்ன பிரச்சனைனா, ஒரு சீரியஸான சீன்லேயும் ஒரு காமெடி டைலாக் இருக்கும். அது மக்களுக்கு காமெடியாக இருக்கும், பட் சீரியஸான சுச்சுவேஷன் அது கரெக்டாக இருக்கும். ஸோ மக்களுக்கு மட்டும் அது ஃபன்னியாக தெரியும். அது டார்க் காமெடி அழகாக பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஏதோ டைலாக் போல இருக்குது. நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா முடியல, சிரிச்சிட்டேன். ஸோ அது அது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெய்லர்லேயே ப்ளூப்பர் போட்ட ஃபஸ்ட்டு ஆள் வெங்கட் பிரபு சொல்கிற அளவுக்கு அது பெரிய ஹிட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க. ஹன்சிகா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து டக்குன்னு கேமரா பார்த்து சிரிப்பேன். அது படத்தில் நிறையா வரும், ஒரு 10 இடத்துலையாவது வரும். ஹன்சிகா ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னே நான் திரும்பி கேமரா பார்த்து அது ப்ளூபஸ்க்காக, இது ப்ளூபஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே பண்ணுறது தான். ராம்கி சார் ஓட ஒரு சீரியஸான ஒரு சீனு, அவர் ரொம்ப அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசியிருப்பார். பக்கத்தில் நானும் பயங்கரமாக அப்படியே நடிச்சு கொட்டி அழுதெல்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருப்பேன். கேமரா ஓடிட்டே இருக்கேன். எங்கள் அண்ணனுக்கு தெரியும் என்ன வேணுமோ அது வந்துருச்சு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக நான் நடிக்கிறேன் அதை ப்ளூபஸ்க்காகவே. ஆனால் ராம்கி சார் சீரியஸாக நடிச்சிட்டு இருக்கேன், நான் சிரிச்சு ஜாலியாக நடிச்சிட்டு இருக்கேன். அது எண்டு ப்ளூபஸில் வரும், செம காமெடியாக இருக்கும். ராம்கி சார் மட்டும் சீரியஸாக நடிச்சிட்டே இருப்பார். அவர் தெரியாது ப்ளூபஸ்க்கான மேட்ரு, எனக்கு தெரியுங்கிறதுனால நான் வந்து காமெடியாக அதை மாற்றி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பேன். அவர் இன்னும் சீரியஸாகவே அப்படி இருப்பார். அது எண்டில் பார்க்க செமையாக இருந்துச்சு. ராம்கி சாருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும், இந்த ப்ளூபஸ்க்காக நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கேமரா வந்து ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபிலிம் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க மைண்டில் இருக்கும். அவர் கடைசி வரைக்குமே வந்து இந்த ப்ளூபஸ்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ணாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் டக்குன்னு கை வந்துடும் மேலே, கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல டேக் வந்து விட்டுட்டார் அப்படின்னா கூட வந்து டக்குன்னு கை நீட்டி கட் பண்ணிவிடுங்க அப்படிம்பார் அவர். அதுக்குள்ளே இவங்கெல்லாம் உள்ளே போந்து ஒரு ப்ளூபஸ் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அவர் கடைசி வரைக்குமே அவருக்கு ஐயோ ஃபிலிம் போகுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நைட் ஷூட்லாம் போகும்போது நிறையா கேப்லலாம் உட்காந்து பயங்கரமாக பாட்டு பாட்டுருப்போம். பயங்கர ரேரான சாங்ஸ் எல்லாம் பாடுவோம். அவள் பாடும்போது வந்து கார்த்தி நல்லா பாடுறாரே அப்படின்னு சொல்லி நினச்சி நான் யுவன் கிட்ட சொன்னேன், ஏப்பா கார்த்தி நல்லா பாடுறாப்புல, ஒரு சாங் நம்ம யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ அப்படி கார்த்தி முதல்ல பயந்தார். கார்த்தி ரொம்ப எங்கே நல்லா இருக்குமா, வேணாங்க எனக்கு பயமாக இருக்குது, எதுக்கு அப்படின்னா சொன்னேன். இல்லை பாடுங்க, நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா தானே பாடுறீங்க, எதுக்கு நீங்கள் டவுட் பண்ணுறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து அந்த சாங் பாட வச்சோம்.
அதுலேயே வந்து பயங்கர டவுட் அவருக்கு, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா. அவர் வந்து தெலுங்குலேயும் அவரே பாட வச்சோம், தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே அவரே பாட்டுக்காரு. அவரும் பிரேம்ஜி 2 பேருமே தான் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு பாடியிருக்காங்க. ஸோ அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாடினதை வச்சு தான் வந்து அவருக்கு வந்து இந்த படத்தில் பாடுறதுக்கு நான் சான்ஸ் கொடுத்தேன். யாரை பார்த்து நீயும் இந்த கேள்வி கேட்குற? வெட்கம் கெட்ட பூரை போல பாலுக்காக வெட்கப்பட சொல்லி தந்தா நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கத்துப்பேன். கத்துத்தர வேற பொண்ணு பாம் 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 பெண்ணு பொய்கோவ பெண்ணு நீ இவனை தண்டித்தால் இவன் உயிரை எடுப்பானே. பாம் 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 பெண்ணு பொய்கோவ பெண்ணு நீ இவனை மன்னித்தால் இந்த பாட்டை முடிப்பானே. சீன் கிளைமேக்ஸில் வந்து நாசர் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், அதான் என்னோடய டைலாக். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னுவார். அது வரைக்கும் தான் ஷார்ட் வரும் படத்தில். அந்த டைலாக் சொல்லி முடிக்கும் போது நான் என்ன பண்ணேன், டக்குன்னு நான் உள்ள போய் இன்னும் கொடுமை சார் இதை சொல்லி அதுவும் ப்ளூபர்ஸில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி அண்ணனே அதை கூப்பிட்டுருவார் திடீர்னு, நீ இந்த முடியும் போது அவர் சொல்லி முடிக்கும் போது நீ உள்ளே போயிட்டு என்ன கொடுமை சார் சொல்லிடு அப்படின்னு அண்ணனே சொல்லுவார். ரெடி ஆக்ஷன் சொல்லிட்டு அவர் நடிச்சிட்டு போய் டக்குன்னு நான் உள்ளே வந்துடுவேன். ஸோ மற்றவங்களுக்கு தெரியாது, இப்போது நாசர் சாருக்கோ ராம்கி சாருக்கோ அவங்களுக்குலாம் தெரியாது இந்த மாதிரி ப்ளூப்பர்ஸ்கிற மேட்ரு எங்கள் படத்தில் அதை எடுக்கிறோங்கிறது. ஸோ நைஸாக நான் உள்ளே வந்து அதை சொல்லி அதை சிரித்து எல்லாம் ஜாலியாக போகும். 2013 இந்த வருஷமும் நாங்கள் தான்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். You're still alive. 2007, this is what we do. Deal with it. Biatch! 2011, we're still strong. This is my game. We are unstoppable. 2013 இந்த வருஷமும் நாங்கள் தான்டா. எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸு. முக்கியமாக ஃபஸ்ட் என்னோட லுக் பற்றி நான் சொல்லிடுறேன், இல்லைனா டிசைனர் அடிப்பாங்க. வாசுகி பாஸ்கர் வித் ரெட் கோட் ஆன், ஷீ இஸ் த டிசைனர் ஃபார் திஸ் திங். அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து வி வென்ட் ஃபார் திஸ் கான்செப்ட். திடீர்னு வந்து எல்லாருமே ஒயிட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி லைட்ஸில் வந்து நிறையா மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம லைட்மென்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்ச நேரத்தில் இப்போ டேக் வரப்போகுது. இது வந்து 1000 ஃப்ரேம்ஸில் இப்போ பறக்கும். ஸோ அந்த டீட்டெயிலிங்லாம் சூப்பராக தெரியும். வண்டி எங்கன்ற மூடுக்கு போகுது. வண்டி இங்கே டைம் நைட் 12 o'clock, காலைல 6 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகுது. இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். நடு ராத்திரியில் பாட்டு எடுத்துகிட்டு இருக்கோம், மழை வர போதும் பயந்துட்டு இருந்தோம், எங்கள் கூத்தடிச்சு. பாம்பேலேருந்து நிறைய டான்ஸஸ்லாம் வந்துருக்காங்க, ஒரு 20-25 பேர் வந்துருக்காங்க. எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட தனித்தனியாக போய் நம்ம வந்து பேசுவோம். இந்த மாதிரி ஒரு சாங் இல்லாமல் எப்படி படம் எடுக்கிறது? ஒரு டிப்பிக்கல் பீச் பார்ட்டி சாங் செம்மையாக பண்ணுறாருங்க. கார்த்தி பாருங்கள் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. வெஸ்டர்ன்லாம் வந்து கலக்கி எடுக்கிறாரு. ஷோபியோட கொரியோகிராஃபி சூப்பராக இருக்குது. சாங் ரொம்ப நல்லா வந்துக்கு. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் சேர்ந்து பாடியிருக்கோம். அது ஒரே ஒரு பேருக்காக, அந்த பேர் யுவன்.
Yuvan 100 rocks. ஆக்ட்ரஸ் வந்து ஆக்ட்ரஸ் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, நான் சொல்லியே ஆகணும். அதுவும் வந்து ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் எடுத்து தான் ஒரு 1000 ஃபிலிம்ஸ் சூப்பராக இருக்குது. அப்படியே என்னை பற்றி கூட யாராவது சொன்னாங்கன்னா கேட்டுங்க. கார்த்திக் நல்ல பையா. சாங் அப்படின்னோடனே நமக்கு எல்லாம் வந்து முதல்ல ஞாபகம் வர ஒரே ஒருத்தர் நம்ம சாம் ஆண்டர்சன் அவர்கள் தான். ரசத்தி ஏ அசரா சத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ரசத்தி ரசத்தி. சாம் ஆண்டர்சன் வந்து இந்த பாட்டில் பயங்கரமாக ஆடி இருக்காரு. நிறைய பேர் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி, அவருக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியாது, அவர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு. ஆனால் உண்மையிலேயே இந்த பாட்டில் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடி இருக்காரு. இன்னும் அவரோட சோலோ பர்ஃபார்மன்ஸ்லாம் வெயிட்டிங். கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை, எப்ப பார்த்தாலும் விளையாட தெரியாது. இது உலக நடிப்புடா சாமி. ப்ரொடியூசர் கூட நிறைய செலவு பண்ணியிருக்காரா, சொல்றாரு. இதை விட யங்கா எங்க டைரக்டர் மாதிரி யாரும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தாங்க முடியல. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. மேட்டிக் வந்து லாங்குவேஜ்லாம் வேறு தெரியாது. இந்த பசங்க உள்ளே வந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க கரெக்டாக அந்த டயலாக் மட்டும்தான் தெரியும், அந்த டயலாகுக்கான அர்த்தம் மட்டும்தான் தெரியும். அதுக்கு மேலே வந்து ப்ளூப்பர்ஸ்க்காக எது பேசினாலும் சரி அவங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே ஐயோ என்னமோ சொல்கிறாங்களே இந்த பசங்க, நம்மளை ஏதோ கலாய்க்கிறாங்களா அந்த மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. அன்ஷிகா வர்றாங்கனாலே வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். அதை இங்கே வந்ததுக்கப்புறமா அவங்களும் வந்து இந்த ப்ளூப்பர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பிரேம்ஜியோட சேர்ந்து மேக்ஸிமம் ப்ளூப்பர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டாக வந்துச்சுன்னா கூட வந்து டக்குன்னு அதை பார்த்து சிரித்து அதை ஒரு ப்ளூப்பர் ஆக்கி அந்த மாதிரி ஃபுல் லென்த் பண்ணிவிடுவாங்க. யாருக்கு எப்போது பர்த்டே வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் பிரியாணி சாப்பிட்றதுக்காக. ஏன்னா ஒரு தடவை ஒரு குக் வந்தார் அப்படின்னா அவர் வந்து அடுத்த தடவை வந்து நம்ம அவரை வச்சு பண்ணுறதில்ல. அடுத்து இதை விட யார் இன்னும் பெட்டராக பண்ணுவாங்களோ அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து கீரனூர்லேருந்து ஒரு பாய் ஒருத்தர் வந்தார். அவரெல்லாம் செமையான பிரியாணி பண்ணார். கரெக்டாக அன்றைக்கி வந்து எனக்கு வயிறுலாம் வேறு சரியில்லை. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் வந்து அதுதான். எல்லாம் அவங்க மக்களுக்காக தான். ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம். நீங்கள் ஒரு 100 ரூபா 120 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி போய் படம் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த 120 ரூபா ஒர்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீதேவி உஷார் பண்ணிட்டல்ல, சாவி வீட்டில் வந்து உஷார் பண்ணுற, அக்காவோட கிளாஸ் மட்டும் உஷார் பண்ணுற நீனு. நன்றாக பார், என்னையா யார் என்று தெரியவில்லை. உஷாராகிற வரைக்கும் தாண்டா அதுவும் ஆகல. உஷாராயிடுச்சுன்னா ஒரு காஃபி. அவன் ஏன் ஏஜ்ல வச்சு அவன் உனக்கு தான் லூசு பையில பயந்துட்டியா? அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னைக்கே கட் பண்ணு. இனிமே நான் தப்பா தான் சார் இருப்பேன்.